நாட்டின் வடமேற்கு கடற்பரப்பில் காணப்படும் எழில்மிகு பிரதேசமே கட்பிட்டி. நீல ஆடை போர்த்தியது போன்று காட்சியளிக்கும் இந்த கடற்பகுதியில் பல்வேறு அரிய உயிரினங்களை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைக்கின்றது. இந்த கடற்பகுதிக்கு மேலும் அழகு சேர்க்கும் வகையில் பெருமளவிலான சுறாக்களும் டொல்பின்களும் இங்கு காணப்படுகின்றன. இயற்கை அழகை அதிகம் விரும்பிய இலங்கையரான மார்ட்டின் ஸ்டைன் தனது வாழ்நாளில் பெரும்பாலான காலப்பகுதியை சுறாக்கள் மற்றும் டொல்பின்கள் குறித்து விசேட ஆய்வுகளுக்கு செலவிட்டார். இலங்கையில் உள்ள சுறாக்கள் மற்றும் டொல்பின்கள் தொடர்பில் தனது ஆய்வில் கண்டறிந்த விடயங்களை புத்தகமாக எழுதியும் அவர் வெளியிட்டுள்ளார். அவரது நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைவாக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் கட்பிட்டி கடற்பரப்பிற்கு விஜயம் செய்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. இதன்போது பல வகையான சுறாக்களையும் டொல்பின்களையும் எமது குழுவினரால் காண முடிந்தது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை அதிகம் ஈர்த்துள்ள நாட்டின் உரிமைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த அரிய உயிரினங்கள் அழிவடையும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளமை மறுக்க முடியாத ஒரு விடயமாகும். இந்த பகுதியில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடும் டொல்பின்கள் உயிர் வாழ்வதற்கான சூழல் சமநிலை பெரிதும் குழப்பப்படுகின்றது. இந்த வளங்களை பாதுகாப்பதற்கு நாம் தவறும் பட்சத்தில் எதிர்கால சந்ததியினர் கடலில் அலைகளை மாத்திரமே காணக்கூடியதாக இருக்கும்.